Hi guys, welcome to my channel. In this video, நம்ம கேரளா சீரிஸ்ல வயநாட கவர் பண்றதுக்காக ஊட்டி வழியா போயிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து கோத்தகிரி. கோத்தகிரியில ஒரு சில யூனிக்கான பிளேसेस மட்டும் கவர் பண்ணிட்டு நம்ம டைரக்டா வயநாடு கிளம்பிடலாம். மிச்சதை நான் vlogல கண்டினியூ பண்றேன். ஒரு பைசன் கூட்டமே நிக்குது. பயங்கரமா பாத்துக்கிட்டு இருக்குது. இது சேஃபே கிடையாது. திடீர்னு வந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ கோத்தகிரியில் டீ குடிக்கிறதுக்காக வந்தோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ அந்த சைடு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டுருக்கிறனால டெம்போவில் செங்கல் இதெல்லாம் ஏற்றுறதுக்காக வந்தாங்க. எதிலடா போகும்னு பார்த்தா இந்த தண்ணியில் தான் போகுது இந்த காரு. டெம்போவே இதில் தான் போகுது. அந்த சைடு வந்து பிரிட்ஜு, நடந்து போகிறதுக்காக பிரிட்ஜு போட்டிருக்காங்க. செம்மையாக இருந்துச்சு அந்த இடமே. சுற்றி டீ எஸ்டேட்டு சூப்பராக இருந்துச்சு அந்த இடம். அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பும் போது கூகுள் மேப்பில் பக்கத்தில் என்ன பிளேஸ் இருக்குன்னு பார்த்தோம். கேத்ரின் வாட்டர் ஃபால்ஸ் 5 கிலோமீட்டர்னு போட்டுருந்துச்சு. சரி போகிற வழி தானே, அந்த இடத்தையும் கவர் பண்ணிட்டு போயிடுவோன்னு போயிட்டுருக்கோம். ஸோ போகும்போது சுற்றி மலை, ஃபுல்லாகவே டீ எஸ்டேட்டு, செம்ம வைபாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் யார் கூட போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கன்னா சும்மா சொல்லலை, உண்மையிலே போய் ஷேர் பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அந்த ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கும் போது இடையில மிஸ்டாக இருந்துச்சு. அந்த ரோட்டில் ரைட் பண்ணி போகிறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் பைக்கில் போகிறனால வேறு லெவல் ஃபீலாக இருந்துச்சு. நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா பைக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் தூரத்தில் இந்த மிஸ்டெல்லாம் விலகுனுச்சு. சைடில் பார்த்தா அது ஒரு குட்டி கிராமம். அது ஒரு செம்மையான வியூவாக இருந்துச்சு. அந்த ரோட்டில் போகிறதுக்கே ஒரு செம்ம ஃபீலாக இருந்துச்சு. சைடில் சுற்றி பாருங்கள், ஃபுல்லாகவே டீ எஸ்டேட்டு தான். செம்மையாக இருந்துச்சு. அப்படியே ஸ்லோவாக பைக்கில் போயிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு அந்த ஃபீலே. ஸோ அந்த ரோடு வளைவாக இருந்ததுனால சரி அந்த வண்டி போகிறத வீடியோ எடுப்போன்ட்டு வண்டி ஓட்டிகிட்டு வர சொன்னோம். ஒரு வழியாக அந்த ஃபால்ஸுக்கு வந்தாச்சு. சரி ஃபால்ஸுக்கு வந்தாச்சு, ஃப்ரீயாக தான் இருக்கும்னு பார்த்தா அங்கே வந்து பார்க்கிங்க்கு காசுன்ட்டாங்க 10 ரூபா. சரி பார்க்கிங் தானே, சரி நம்ம நடந்து போய் ஃபால்ஸை பார்க்கலாம்னு பார்த்தா ஃபால்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது, சோதனை மேலே சோதனை. அதுக்கப்புறமா இங்கிட்ட ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னாங்க. சரி அங்கே போய் பார்க்கலாம் பார்த்தா அதுக்கு ஒரு 30 ரூபா சார்ஜ். ஆனால் அதில் ஒன்றுமே இல்லை, சும்மா அந்த ஃபால்ஸ் தான் தெரிஞ்சிச்சு அந்த வியூ பாயிண்ட்டில். என்னடா வியூ பாயிண்ட்டு ஒன்றுமே காமிக்காமல் இருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. அந்த ஃபால்ஸே ஃபுல்லாகவே கவர் ஆகலை, கொஞ்சம் தான் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு, ஃபுல்லாகவே மழை தான் இருந்துச்சு. அந்த ஃபால்ஸு கொஞ்ச நாச்சும் தெரியும் நாங்கள் ஆர்வமாக இருந்தோம், அது கூட தெரியாமல் போயிடுச்சு. என்ன பண்ணுறது. அந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு இருக்கும் போது தான் நமக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க கிருஷ்ணகிரியிலேருந்து. அவங்க எல்லாமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இவங்க தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. போட்டு ஏய் வாடா டிவியில் போடுறாங்க எங்களுக்கு அது டிவி லோக்கல் சேனல் மாதிரி சொல்லிட்டீங்க. இவங்க தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, புது ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் how are you guys? எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. நீங்களே கிருஷ்ணகிரியில் புது ஃப்ரெண்ட் கிடச்சிருக்காங்க. ஹாய் வாரம் ப்ரோ, எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிகிட்ருக்கோம். செம்ம கிளைமேட்டாக இருக்குது. இப்போ வந்து ஊட்டியில் இருக்கோம். ஊட்டிலேருந்து சாப்பிட்டு அப்படியே வயநாடு கிளம்புறாங்க. ஸோ சாப்பிட்டாச்சு, இங்கேருந்து கிளம்புறோம். கிளம்பி டேரெக்டாக வயநாட்டில் போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ தான் டீ குடிக்க வந்தோம். முதுமலை போகிறதுக்கு முன்னாடி ஈஆர் பஜார்னு ஒரு ஏரியா. மிஸ்டாக வருங்க, எவ்வளோ மிஸ்ட் இருக்குது. ஒன்றுமே தெரில, சுத்தமாக தெரில. கையை அப்படி நடுங்குது பயங்கரமாக. அந்த அளவுக்கு பனியாக இருக்குது. மிஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது பாருங்க. டீ குடிக்கிறதுக்காக வந்தோம், சான்ஸே இல்லை. செம்மையாக இருக்குது. நீங்களே பாருங்க சுத்தமாக மரமே மறைச்சிருச்சு. அந்த ஒரு ஃபால்ஸ் மாதிரி ஓடிட்டுருக்கு. அந்த ஒரு லேக்கே இருக்குது, அந்த லேக்கே தெரியல, ஃபுல்லாக மிஸ்ட் ஆயிடுச்சு. அவங்க நிற்கிறது கூட கம்மியாக தான் தெரியுது பாருங்க. நம்ம வண்டி நிற்கிது.
சும்மா ஒன்றுமே தெரியல. ஸோ ஒரு வழியாக டீ குடிச்சு வச்சு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சிறுத்தை வேற இருக்குன்றாங்க. ஸோ அதனால் எங்கேயும் வண்டி நிறுத்த வேணான்னு சொல்கிறாங்க. அப்படியே கிளம்பி போக வேண்டியதான். வேறு லெவல் மிஸ்டாக இருக்குது. பாருங்க, ஃபுல்லாக அந்த மரமே தெரியல சுத்தமாக. அந்த அளவுக்கு மிஸ்ட்டு. என்னோடய ஸ்வெட்டர்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இருக்குது மிஸ்ட்டு. செம்ம கிளைமேட்டு, செம்மையான கிளைமேட்டு. யாராவது வரணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டயத்தில் வந்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நல்லா ரிலாக்ஸிங்காகவும் இருக்கும். டார்ஜிலிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த பெரிய அளவில் அந்த மாதிரி நிலச்சரிவாக இருந்துச்சு. இந்த பாருங்கள், ஃபுல்லாகவே எப்படி மேலேருந்து சரிஞ்சிருக்கு மண். அவ்வளோ தூரத்துக்கு ரோடே பிளாக் ஆகிடுச்சு. அதை கிளியர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதை தாண்டி தான் அதுக்கப்புறம் நாங்கள் போனோம். நாங்கள் போன நேரம்னு பார்த்து செம்ம டிராஃபிக்கு, ஹெவி டிராஃபிக்கு. இந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒவ்வொரு வண்டியாக நின்று தான் போயிட்டு இருந்துச்சு. செம்ம டிராஃபிக்கு. ஸோ அதனால் ஹில்ஸ்னாலே அப்படி தான் இருக்கும். வேறு என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லாமல் பொறுமையாக தான் போய் ஆகணும். டிராஃபிக்கு ஸோ இப்போ அடுத்ததாக அப்படியே போகிற வழியில் நீடில் ராக்கு போய் அப்படியே கவர் பண்ணிட்டு போகலான்னு வந்துட்டுருக்கோம். நீடில் ராக்கில் வந்து வீடியோ கேமராவுக்கு 250 ரூபா, ஸ்டில் கேமராவுக்கு 50 ரூபா, ஒரு ஆளுக்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. போகும்போதே செம்ம மழை. வியூ பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நல்லா மழை வந்துருச்சு. அதனால் அம்பர்லாம் வச்சு கவர் பண்ணிட்டு தான் போனோம். இப்போ கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த இடத்துல ஃபுல்லாகவே யானைங்க நடமாட்டம் அதிகம் நீடில் ராக்கில். ஸோ நாங்கள் போகிற நேரம் மழை பெஞ்சனால யானைங்க அவ்வளோவா இல்லை. ஒரு வழியாக நம்ம நடந்து அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ செம்மையாக இருந்துச்சு அந்த வியூவு. அந்த சைடு தெரிகிற சிட்டி வந்து கூடலூர் சிட்டி. அது வழியாக தான் நம்ம வயநாடு போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த நீடில் ராக் இருந்துச்சுன்னு சரி நீ இதையும் கவர் பண்ணிட்டு போயிடுவோன்ட்டு வந்தது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே யானைங்க தான் அதிகமாக நடமாட்டம் இருக்குது. ஃபுல்லாகவே அதுங்களோட ஏரியான்னு சொல்லலாம், யானைங்களோட ஏரியான்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அட்டகாசம் பண்ணி வச்சுருக்கு. இங்கே கட்டி வச்சுருந்த இந்த ரெஸ்ட் ரூம் எல்லாத்தையும் தள்ளி விட்டு உடச்சி நாசம் பண்ணி வச்சுருக்கு. நான் போகும்போது காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் யாராவது இந்த சைடு வழியாக போனீங்கன்னா இந்த நீடில் ராக்கை விசிட் பண்ணிட்டு போங்க. நல்ல ஒரு பிளேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு 2-3 ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கூடலூர் வழியாக வயநாடு போகிறோம். அங்கே போய்ட்டு நான் விலாகை கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் நான் சொன்னல, அந்த யானைங்க அட்டகாசம் பண்ணி வச்சுருக்குங்கன்ட்டு. இந்த ரெஸ்ட் ரூம்லாம் ஃபுல்லாக தள்ளி விட்டு உடச்சி வச்சுருக்குங்க பாருங்கள். இந்த இடம் தான் எல்லாமே. ஒரு வழியாக நம்ம கேரளா பார்டருக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. ஸோ இதுக்கப்புறமா ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். ஃபுல்லாகவே அடர்ந்த காடு தான். செம்மையாக இருந்துச்சு அந்த பிளேஸு. ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்துச்சு. ஸோ செம்மையாக இருந்துச்சு. அதே சமயம் கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு. யானைங்கன்னா ஏதாவது கிராஸ் பண்ணி ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே அங்கங்கே வாட்ச் டவர்லாம் இருந்துச்சு. இந்த மரத்து மேலேயே ட்ரீ ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வாட்ச் டவர்லாம் கட்டி வச்சுருந்தாங்க. நிறையா சைடில் இந்த வேலிலாம் போட்டு வச்சுருந்தாங்க. எலக்ட்ரிசிட்டி ஒயர் போகிற மாதிரி இந்த வேலிலாம் போட்டிருந்தாங்க, அனிமல்ஸ்லாம் கிராஸ் ஆகாத மாதிரி. அதெல்லாம் பார்க்கும்போது செம்மையாக இருந்துச்சு. அந்த ரோடே செம்மையாக இருந்துச்சு. செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு அது. அதுக்கப்புறமா அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை தாண்டி ஊருக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எங்கே போகிறோம்னா சுல்தான் பேத்ரின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் போய் ஸ்டே பண்ண போகிறோம். ஆனால் கேரளா தாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க இந்த பிளேஸ் எல்லாமே. இந்த பாருங்க ஃபுல்லாகவே க்ரீனாக இருக்குது. இந்த அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. ஒரு வெளியே சிட்டிக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். மறுநாள் நாளைக்கு காலையிலேருந்து நான் vlog கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை